ஆண்டு கிரகமாகிய குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி 12ஆம் இடத்திலிருந்து விரய சனியாக நீடித்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் முழுவதும். 2025 மார்ச்சுக்கு மேல வந்த விரய சனி 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்கு விரய சனி, அதாவது சில செலவுகள், தூர பிராணங்கள், கைக்கு வந்தது சேவ் பண்ண முடியாமல் ஒரு சுப முதலீடாவோ வீண் செலவுகளாகவோ நம்மளுடைய தசாபுக்திகள் எப்படி போகுதோ அந்த அடிப்படையில் நிறையா செலவுகள் ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, நிறையா ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள், செட்டில்டு ஒரு ஃபீலிங் கொடுக்காமல் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகளாக சனி 12ஆம் இடத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். குரு 7ஆம் இடத்தை பார்ப்பது பார்ட்னர்ஸ், திருமணம், அது மாதிரி விஷயங்கள், நம்ம யாரை சந்திக்கிறோமோ நண்பர்கள், அன்றாட மீட் பண்ணக்கூடிய கிளையண்ட்ஸ், அவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்புக்கு குரு நல்லா இருக்கார். ராகு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்து ஓரளவுக்கு பரவாயில்லை. என்னதான் விரயசனி 7 நாட் சனி மேஷராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் ஓரளவுக்கு குருவின் சஞ்சாரம் நன்றாக இருப்பதனாலையும் ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் ஒரு இடத்துல சில சிரமங்கள் இருந்தாலும் பல இடத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.